வெல்கம் டு ஷிஃபா டைரிஸ். இது நம்ம ஏரியா. NMMS 2020 மேட் பார்ட் 1 மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் பகுதி 1 மனத்திறன் தேர்வு 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கானது. ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் கிளாஸ் 8. டைம் 90 minutes, மேக்ஸிமம் மார்க்ஸ் 90. 1.5 மணி நேரத்தில் 90 கொஷின்ஸ்க்கு கட்டாயமாக ஆன்சர் பண்ணியிருக்கணும். தேர்வு எழுதுபவர்களுக்கான விதிமுறைகள். வினா நூல் தொகுப்பை திறப்பதற்கு முன் கொடுக்கப்பட்டுள்ள விதிமுறைகளை கவனமாக படிக்கவும். விடைகளை OMR விடைத்தாளில் குறிக்க வேண்டும். ஸோ OMR ஷீட்ல மட்டும்தான் நீங்க குறிக்கணும். இத்தேர்வில் 90 வினாக்கள் உள்ளன. அனைத்திற்கும் கட்டாயம் விடையளிக்கப்பட வேண்டும். ஸோ 90 கொஸ்டின்ஸ்க்குமே நீங்க கட்டாயமா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள மாற்று விடைகளிலிருந்து சரியான விடையினை கண்டறிந்து அதை OMR விடைத்தாளில் உரிய வட்டத்தில் கருப்பு நிற பால் பாயிண்ட் பேனாவினால் தீட்ட வேண்டும். ஸோ கட்டாயமா நீங்க பிளாக் கலர் பால் பாயிண்ட் பேன் தான் யூஸ் பண்ணணும். டிக் ஆர் ராங் அப்படிங்கிற குறியீடுகள் எல்லாம் வந்து நீங்க போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. தட் மீன்ஸ் இப்ப பாருங்க, ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க அந்த பிளாக் பால் பாயிண்ட் பென்ல இந்த மாதிரி ஃபுல் ஷேட் பண்ணணும். ஸோ ஃபுல் ஷேட் பண்ணீங்கன்னா தான் அது வந்து வேல்யூபிளுக்கு எடுத்துக்கும். இந்த வினாத்தாளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கால அளவு மிக குறைவாக இருப்பதால் எந்த ஒரு வினாவிற்கும் கூடுதல் நேரத்தை செலவழிக்காமல் நேரத்தை மிகச்சிறந்த முறையில் பயன்படுத்தவும். 1 கொஸ்டினுக்கு 1 minute அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். பட் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு நீங்க ½ மினிட்லயே போட்டுடலாம். அந்த மாதிரியான கொஸ்டின்ஸை சீக்கிரம் முடிச்சிட்டிங்கன்னா சில கொஸ்டின்ஸ் வந்து இட் வில் டேக் அ லாங் டைம். அப்ப நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வினாவிற்கு விடை தெரியவில்லை என்றால் அதிலேயே கால விரயம் செய்யாமல் அடுத்த வினாவிற்கு செல்லவும். நேரம் இருந்தால் முதலில் விட்டு சென்ற வினாக்களை முயற்சி செய்யவும். விடைகளை கண்டறிய மேற்கொள்ளும் வழிமுறைகளை வினாநூல் தொகுப்பில் எங்கு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். OMR விடைத்தாளிலோ அல்லது தனித்தாளிலோ செய்யக்கூடாது. ஒவ்வொரு சரியான விடைக்கும் 1 மதிப்பெண் வழங்கப்படும். Each one carry 1. தேர்வு முடிந்த பிறகு OMR விடைத்தாளை மட்டும் அரை கண்காணிப்பாளரிடம் கொடுக்கவும். வினாநூல் தொகுப்பை தேர்வர் எடுத்து செல்லலாம். ஸோ எக்ஸாம் முடிஞ்சோன்னா டைம் அப்னு சொல்லுவாங்க. அதை முடிச்சோன்னா நீங்க OMR ஷீட்டை வந்து உங்க இன்விஜிலேட்டர்கிட்ட கொடுத்துருங்க. உங்களுடைய கொஸ்டினை வந்து நீங்க எடுத்துட்டு வந்துக்கலாம். ஏதேனும் கடித தொடர்பு கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்படின் 7 இலக்க பதிவெண்ணை தவறாமல் குறிப்பிடவும். மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மனத்திறன் தேர்வு. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 1 to 10. வழிமுறை வினா எண் 1 முதல் 10 வரை. Find the missing number or letters in the following sequence. பின்வரும் தொடர் வரிசையில் விடுபட்ட எண் எழுத்துக்களை கண்டுபிடிக்கவும். First question 9, 30, 51, 72 dash 9, 30, 51, 72. பாருங்க, இதுல என்ன விதமான பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்கு. 9ல இருந்து 30 எப்ப வரும்? ஸோ 21 கூட்டுனா தான் வரும். அதே போல 30ல இருந்து 51 எப்ப வரும்? 21 கூட்டுங்க. அதே தான் இங்கேயும் நடந்திருக்கு. ஸோ 51 கூட 21 கூட்டினீங்கன்னா 72 வரும். அப்ப நிச்சயமா இங்க எப்படி இருந்திருக்கணும்? 72 கூட 21 கூட்டணும். ஸோ நான் இங்க போட்டு காமிக்க பாருங்க. 72 கூட 21 கூட்டுங்க. ஸோ 3, 9. ஸோ நம்மளுடைய விடை செகண்ட் ஆப்ஷன் 93. செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 5, 4, 9, 13, 22 டேஷ். ஸோ 5, 4, 9, 13, 22 டேஷ். ஓகே, என்ன விதமான பேட்டர்ன் இங்க ஃபாலோ இருக்கு பாருங்க. பாருங்க, 5ஐயும் 4ஐயும் கூட்டினா நமக்கு என்ன கிடைக்குது? 9 கிடைக்குது. அதே போல 4ஐயும் 9ஐயும் கூட்டி பாருங்க, என்ன கிடைக்கும்? நமக்கு 13 கிடைக்கும். அப்போ 9ஐயும் 13ஐயும் கூட்டினா நமக்கு 22 கிடைக்குது. அப்போ 13ஐயும் 22ஐயும் நம்ம கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? இங்க இருக்கக்கூடிய இந்த ஆன்சர் கிடைக்கும். ஸோ இங்க போட்டு காட்டுறேன் பாருங்க. 13 கூட 22 ஆட் பண்ணுங்க. ஸோ 3, 2, 5. ஸோ 1, 2, 3, 35. ஸோ நம்மளுடைய விடை தேர்ட் ஆப்ஷன் 35. கொஸ்டின் நம்பர் 3, 3, 4, 12, 48. 3, 4, 12, 48. ஓகே, பாருங்க, இந்த 3ஐயும் 4ஐயும் பெருக்குனீங்கன்னா ஸோ 3, 4, 12 கிடைச்சிருக்கும். போன சம்ல நம்ம பிளஸ் பண்ணிட்டே வந்தோம். இங்க பெருக்கல் பண்ண சொல்றாங்க. அடுத்தது இங்க பாருங்க, 4ஐயும் 12ஐயும் பெருக்குங்க. என்ன கிடைக்குது? நமக்கு 48 கிடைக்குது. அப்ப இங்க என்ன பெருக்கணும்? 12ஐயும் 48ஐயும் பெருக்குனா இந்த இடத்துல ஆன்சர் கிடைக்கும். அதாவது 12ஐயும் 48ஐயும் பெருக்கணும். ஓகே, இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 12 பெருக்கல் 48, ரெண்டையும் பெருங்க. 8, 2, 16. 8 + 1 9. 4, 2, 8, 4. அப்போ 17, 576. இதுதான் நம்மளுடைய விடை. ஸோ ஆப்ஷன் நம்பர் 1, 576. ஃபோர்த் கொஸ்டின் 328, 164, 82 dash.
328, 164, 82 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, பாருங்க பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பர் ஆகுது, அதை விட சின்ன நம்பரா மாறிடுது. பாருங்களேன், இங்க இருந்து சப்போஸ் நான் இதை 2ஆல வகுத்திருந்தால், ஸோ 2ஆல வகுத்திருந்தா எனக்கு என்ன கிடைக்கும்? 328 2ஆல வகுத்தனா 164 கிடைக்கும். அதே போல 164 2ஆல வகுத்தனா என்ன கிடைக்கும்? 82 கிடைக்கும். அப்ப இங்க என்ன வந்திருக்கணும்? இப்ப 82வை 2ஆல நம்ம வகுத்தனா நமக்கு கிடைக்கும். ஸோ நான் இங்க போட்டு காமிக்கிறேன் பாருங்க. 82 எடுத்துக்கோங்க. ஸோ 2ஆல வகுங்க. ஸோ 4 2s are 8 போட்டுக்கோங்க. அப்போ ரிமைனிங் 2. ஸோ 1 2 is 2. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? அப்போ 41 கிடைக்குது இல்லவா? அப்போ நம்மளுடைய ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 41. கொஸ்டின் நம்பர் 5. 1 4 9 16 25. 1 4 9 16 25. ஓகே, பார்த்தோன்னே உங்களுக்கு இந்த பேட்டர்ன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க, இது எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ். 1 ஸ்கொயர், இது பாருங்க 2 ஸ்கொயர், அடுத்து இது என்னது 3 ஸ்கொயர், இது 4 ஸ்கொயர், இது 5 ஸ்கொயர். ஓகே, அப்போ அடுத்தது என்னவா இருக்க முடியும்? 6 தான். பாருங்க 1 2 3 4 5னா அடுத்தது 6 தான் இருக்கும். அடுத்தது என்னது? 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்னா எப்படி எழுதுவோம்? 6 into 6. 6 into 6னா என்னது? 36. ஸோ 36. ஸோ இது ஃபோர்த் ஆப்ஷன் 36. கொஸ்டின் நம்பர் 6. -1/5 1 -5 25 dash. -1 5 1 -5 25. நம்மள வந்து பாருங்க, இது இங்க இருந்து இங்க 1 வந்து 5ஆ மாறி இருக்கு, அதே போல 5 வந்து 25ஆ மாறி இருக்கு. அப்ப இது என்ன நடந்திருக்குன்னா மல்டிப்ளை வித் 5, அதாவது 5ஆல பெருக்கப்பட்டிருக்கும்னு தெரியுது. ஓகே, நான் போட்டுக்கிறேன். பட் என்ன நடந்திருக்குன்னா இங்க பாருங்க பிளஸ்ல இருந்தது, இங்க வரும்போது மைனஸா மாறிடுச்சு. ஸோ மைனஸாக மாறிடுச்சு. அப்ப இங்க மைனஸ்ல இருந்து இங்க வரும்போது பிளஸ்ஸா மாறி இருக்கு. அப்ப இது வெறும் 5ஆல இல்ல, -5ஆல தானே பெருக்கி இருப்பாங்க. ஓகே, இத ஃபர்ஸ்ட் டேர்ம்லயும் சரியா இருக்கான்னு பாருங்க. ஸோ நான் இங்க உங்களுக்கு எல்லாமே போட்டு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, -1/5 -5ஆல பெருக்குங்க. ஸோ பாருங்க 5க்கு 5 கேன்சல் ஆயிடுது. அண்ட் என்ன நடக்குது? ஸோ 1 into 1 1 தான் கிடைக்குது. ஸோ இங்க போட்டுக்கிறேன். அண்ட் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ்ஸாக மாறிடும். ஸோ இப்போ +1 கிடைச்சிருக்கும். அதுதான் -1/5ல இருந்து 1 கிடைச்சிருச்சு. அடுத்தது பாருங்க 1 இருக்கா, 1ல இருந்து -5 பெருக்குங்க நம்ம. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது? ஸோ 1 5 is 5 அண்ட் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -5ம் கிடைச்சிருச்சு. ஓகே, நம்ம வழிமுறை கரெக்டு தான். அடுத்தது பாருங்க -5 கூட அதே -5 மறுபடியும் பெருக்குங்க. என்ன கிடைக்குது நமக்கு? ஸோ 5 5s are 25 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஸோ +25ம் கிடைச்சிருச்சு. அப்போ இந்த வழிமுறை சரியாகவே ஒர்க் ஆகுது. அப்போ இங்கேருந்து மறுபடியும் என்ன பண்ணணும்னா -5ஆல தான் நம்ம பெருக்கணும். ஆமாம். ஸோ அப்போ பெருக்கி காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இப்போ இங்கே 25 கூட -5ஆல நீங்கள் பெருக்குங்க. ஸோ என்ன கிடைக்கும்? ஸோ 25 5 125 தெரியும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். ஸோ -125 தான் நமக்கு விடையாக கிடைக்குது. -125. கொஸ்டின் நம்பர் 7. 5 11 23 47 dash. 5 11 23 47 dash. ஓகே, இப்போ இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஸோ 6 கூட்டணும். 6. இதுக்கு என்ன வித்தியாசம் பாருங்க. ஸோ 11 கூட 12 கூட்டினா தான் we will get 23. and 23 கூட we have to add 24. then only we will get 47. ஸோ நம்மளுக்கு இதில் வச்சு நம்ம எந்த பேட்டர்னும் பார்க்க முடியாது. பட் இங்கே பாருங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ இருக்கு பாருங்க. ஸோ அப்போ செகண்ட் பேட்டர்ன் வந்து ரன் ஆயிருக்கு. ஸோ செகண்ட் பேட்டர்ன் என்ன சொல்லுது? இங்கே பாருங்க 6 எப்போ 12ஆ மாறும்? ஸோ 2ஆல பெருக்கும்போது. அதே போல் 12 எப்போ 24ஆ மாறும்? 2ஆல பெருக்கும்போது. அப்போது 24 நம்ம 2ஆல பெருக்கணும் தானே. ஓகே, we have to multiply 24 with 2. ஓகே, what will get? 24 into 2 is 48. ஸோ 48 இங்கே கிடைச்சிருக்கும். ஓகே, 48 தான் ஆன்சர் நீங்கள் போடக்கூடாது. ஏன்னா இன்னொரு பேட்டர்ன், அதாவது ஃபர்ஸ்ட் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணோம் இல்லையா? ஸோ இங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா இந்த 47 கூட நீங்கள் என்ன ஆட் பண்ணணும்? 48 ஆட் பண்ணணும். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ 95. ஸோ 95, ஃபோர்த் ஆப்ஷன். கொஸ்டின் நம்பர் 8. ADGJ dash. ஏக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? டி வந்திருக்கு. அப்போ நடுவில் இருக்கக்கூடிய பியும் சியும் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ABCக்கு அப்புறம் டி வரும் இல்லையா? இப்போ 2 மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, டிக்கு அப்புறம் இயும் எஃப்பும் மிஸ் ஆயிடுச்சு. ஸோ EF மிஸ் ஆகி ஜி வந்துருச்சு. அடுத்து ஹெச்சும் ஐயும் மிஸ் ஆயிட்டு ஜே வந்துருச்சு. அப்போ ஜேக்கு அப்புறம் கேவும் எல்லும் மிஸ் ஆயிட்டு தான் எம் தான் ஆன்சராக வந்திருக்கும். ஸோ நம்மளோட விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எம். கொஸ்டின் நம்பர் 9.
AZ CX EV dash IR. ஓகே, இங்கே ABCD கொடுத்துருக்கனால நான் ஆல்ஃபபெட்ஸை அசெண்டிங் வாய்ஸில், அதாவது ஏறு வரிசையில் ABCD அப்படின்ட்டு Z வரைக்கும் எழுதிட்டேன். அதே போல் ஜட்டும் இருக்கிறதுனால, இங்கே ஜட்டும் இருக்கா, ஸோ ஜட்டும் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணியிருக்கேன், ஸோ ஜட்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ABCDயை இந்த வாய்ஸ், அதாவது டிசெண்டிங் வாய்ஸ்லையும் எழுதியிருக்கேன். IR இருக்கிறதுனால நான் ஐயும் ஆறு இருக்கிற வரைக்கும் நான் வந்து முடிச்சிருக்கேன். அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் டைமை வந்து நீங்கள் கன்செப்ஷன்ஸ் ஷார்ட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு, ஜெட். பாருங்க, இந்த வாய்ஸ்லாம் நம்ம அடுக்குனா ஏக்கு அப்புறம் ஜெட் தானே வருது. ஓகே, நெக்ஸ்ட் CXஆ, BY விட்டுட்டாங்க, CXை வந்து அவங்க போட்டாங்க. ஓகே, அப்போ CX வந்துருச்சு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, EV. ஸோ அடுத்து பாருங்க EV. ஸோ என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது, ஸோ ஒன்றை விட்டுட்டு, ஸோ இதை விட்டுட்டு அடுத்தடுத்து போயிருக்காங்க. ஸோ இப்படி ஜம்ப் பண்ணி போயிருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக EVக்கு அப்புறம் இருக்கக்கூடிய Fஐயும் Uவையும் விட்டுட்டு GTக்கு தானே போயிருப்பாங்க. அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்கும், GT. செகண்ட் ஆப்ஷன் GT. கொஸ்டின் நம்பர் 10. 2Y 5V dash 17J 26A. இங்க பாருங்க, 2 டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க 2 5, அப்புறம் இங்கேருந்து என்ன நம்பர் வந்திருக்குன்னு தெரியாது, பட் அங்கேருந்து மறுபடியும் 17ஆக மாறி இருக்கு, அப்புறம் அங்கேருந்து 26 ஆயிருக்கு. ஓகே, நம்ம இப்போ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். 2க்கும் 5க்கும் என்ன டிஃப்ரென்ஸு, அதாவது +3 ஆயிருக்கு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு தெரியல, பட் இங்கே பாருங்க 17க்கு 26க்கு என்ன டிஃப்ரென்ஸு, +9 இருக்கு. ரைட், அப்போ நமக்கு இங்கே 3 9 வந்ததுனால நம்ம தேர்ட் டேபிள் எடுத்து பார்க்கலாம். ஸோ தேர்ட் டேபிளில் 3 6 9 வரும் இல்லையா. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 3 இங்கே இருந்துச்சுன்னா இங்கே வந்து +6 வரும். அப்புறம் அடுத்து 9 இங்கே வந்திருக்கணும்ல, அப்போ நம்ம எடுத்துருக்கக்கூடிய இந்த வழிமுறை வந்து தப்பு. ஸோ அதை நான் வந்து இப்போ எரேஸ் பண்ணிட்டேன். ஆட் நம்பர் நான் எடுத்து பார்க்குறேன். ஸோ 3 5 7 9. ஓகே, இப்போ பாருங்க 3 இங்கே +5 +7. ஓகே, ஸோ இந்த பேட்டர்ன் வந்து ஓரளவு கரெக்டாக தான் ஃபாலோ ஆகுது. ஓகே, இப்போ இங்கே 5 + 5 என்ன வந்திருக்கணும், ஸோ 10 வந்திருக்கணும். ஸோ இதை நான் அப்படியே போட்டுக்கிறேன். ஓகே, ரைட். அடுத்தது பாருங்க, இன்னொரு பேட்டர்ன் என்ன ஃபாலோ ஆயிருக்குன்னு பாருங்க. இங்க பாருங்க Y V இப்படி போயிருக்கு இல்லையா. ஓகே, இப்படி போறதை விட நீங்க இங்க பாருங்க, நான் அதை வந்து ABCD எழுதிட்டு அதுக்கு அசெண்டிங் வாய்ஸ்ல நான் வந்து என்னென்ன நம்பர் கொடுத்துருக்கேன், 26 25 24 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா இங்க பாருங்க, நமக்கு Y அப்படிங்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அது 2 வந்துருச்சு பாருங்க. அப்போ 2க்கு Y, ஸோ 2க்கு Y வந்துருச்சா. அடுத்தது 5க்கு V அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ 5 எங்க இருக்கு, இங்க பாருங்க 5க்கு V இங்கேயும் வந்திருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 10 வந்து நாம கண்டுபிடிச்சிருக்கோம், இருந்தாலும் நம்ம 17 வச்சு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ 17க்கு என்ன கொடுத்துருக்காங்க, J. ஓகே, 17க்கு J கரெக்ட் தான். அப்போ 26க்கு A, இதுவும் கரெக்ட் தான் ஆப்வியஸ்லி. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரியுது. ஸோ இங்கே 10 அப்படிங்கிற இடத்துல என்ன வந்திருக்கும், தட் இஸ் Q தான் வந்திருக்கும். அப்போ நிச்சயமா நம்மளுடைய விடை என்னது, 10Q. ஸோ தேர்ட் ஆப்ஷன் 10Q தான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 11. Gun is related to soldier. In the same way, needle is related to dash. Gun என்பது soldier என்பதுடன் தொடர்புடையது எனில் needle என்பது dash உடன் தொடர்புடையது. soldier என்ன பண்ணுவாங்க, கன் யூஸ் பண்ணி தான் போர்க்களத்துல நிற்பாங்க. ஓகே, அந்த மாதிரி நீடில் யூஸ் பண்றவர் யாரா இருக்க முடியும், டெய்லரா தான் இருக்க முடியும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 டெய்லர். கொஸ்டின் நம்பர் 12. Man is related to child, then cow is related to what? Man என்பது சைல்டுடன் தொடர்புடையது எனில் cow என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ மேன் மனிதன் அப்படிங்கிறவன் குழந்தையுடன் தொடர்புடையது. ஸோ மனிதனுடைய யங்கஸ்ட் வெர்ஷன் என்னது, குழந்தை. ஓகே, அப்போ கவ்வோட யங்கஸ்ட் வெர்ஷன், அதாவது யங்கஸ்ட் ஒன் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஃபர்ஸ்ட் காஃப் தெரியும், இட் இஸ் கவ்வோடைய பசுமாடுடைய கண்ணுக்குட்டி. ஸோ காஃப் அப்படிங்கிறது கண்ணுக்குட்டின்னு எழுதுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் புல்லக் அப்படிங்கிறது தெரியும், காளை மாடு. ஸோ அது காளை. கப்புங்கிறது குட்டி, அதாவது சிங்கக்குட்டி அப்படிங்கிறதெல்லாம் வந்து கப்புன்னு தான் சொல்லுவோம். அடுத்து மில்க்னா பால், உங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ இதில் எது கரெக்டாக இருக்க முடியும், ஸோ கவ்வோடைய யங்கஸ்ட் ஒன் இஸ் காஃப். ஆப்ஷன் 1 காஃப். டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 13 to 16. வழிமுறை வினா எண் 13 முதல் 14 வரை. There is some relationship between first two given words, letters, numbers. Find the other one from the given alternatives having the similar relationships. முதலில் உள்ள 2 வார்த்தை, எழுத்து, எண்களுக்கிடையே ஏதேனும் ஒரு தொடர்பு உள்ளது. அதே தொடர்பின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட தெரிவுகளிலிருந்து பொருத்தமானதை தேர்ந்தெடுக்கவும். கொஸ்டின் நம்பர் 13. பட்டர், மில்க், டேஷ் டேஷ். என்ன சொல்றாங்கன்னா, பட்டர் இஸ் ரிலேட்டட் டு மில்க் அப்படிங்கிறாங்க. தென் வாட் இஸ் ரிலேட்டட் டு விச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தட் இஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு வாட்னு சொல்லலாம். ஓகே, இப்போ பாருங்க,
ஸோ மில்க்ல இருந்து தான் நம்ம என்ன பண்ணுவோம், பட்டர் எடுப்போம் இல்லையா. இங்க ஃபர்ஸ்ட் பாருங்க, பேப்பர் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு என்ன கிடைக்கும், புக்கு கிடைக்கும். புக்கெல்லாம் சேர்ந்து பேப்பர் கிடைக்காது. ஸோ அப்ப இது வராது. அடுத்து கலர்லாம் சேர்ந்து புக் வருமா, வராது. அதே பேஜஸ் எல்லாம் சேர்ந்து பேப்பர் வரும். ஸோ 2 பேஜ் சேர்ந்து பேப்பர் தான் வரும், புக்கு வராது. ஸோ அதுவும் வராது. ஸோ நம்மளுடைய ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், புக், பேப்பர். கொஸ்டின் நம்பர் 14, வாட்டர் ரிலேட்டட் டு பைப், தென் பிளட் இஸ் ரிலேட்டட் டு வாட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, அதுக்கு என்ன ஆன்சர்லாம் கொடுத்துருக்காங்க, ஆர்ட்ரி, தமிழ்ல தமனி, ரத்த நாளங்கள்னு சொல்லுவோம். செகண்ட் ஹார்ட், இதயம். தேர்ட் பிரைன், மூளை. 4 வந்து போன் மேரோ, எலும்பு மஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதுல என்ன ரிலேஷன்ஷிப் இருக்க முடியும் வாட்டருக்கும் பைப்புக்கும். ஸோ பைப் மூலியமா தான் பார்த்தீங்கன்னா வாட்டர் எல்லா இடத்துக்கும் பாஸ் ஆகும் இல்லையா. அந்த மாதிரி பிளட்டு எதன் மூலியமா பாஸ் ஆகும் அப்படிங்கறத கொஸ்டின். ஓகே, அதாவது எதன் மூலியமாக கடத்தப்படும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இங்க ஆர்ட்ரி கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த ஆர்ட்ரி தமனி அல்லது ரத்த நாளங்கள்னா என்னன்னா, இங்க பாருங்க இந்த படத்துல. ஸோ இந்த மாதிரி ரத்தத்தை எடுத்துட்டு போறதுக்கு தனியா இந்த மாதிரியான சின்ன சின்ன நாளங்கள் வந்து நம்ம கிட்ட இருக்கும். We have some of the arteries are there which is conducting the blood to through our body. Okay, அடுத்தது பாருங்க இதயம். இதயம் தெரியும், இந்த பகுதி என்ன பண்ணும் நமக்கு, ஜஸ்ட் பிளட்டை பம்ப் பண்ணும். அதாவது ரத்தத்தை வந்து பம்ப் பண்ணி மற்ற பாகங்களுக்கு வந்து அனுப்பும், ஆனா கடத்தாது. ஓகே, நெக்ஸ்ட் பிரெயின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளுடைய தலையில இருக்கக்கூடியது. அது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பிரெயின் வந்து ரத்தத்தை கடத்தாது, அதுல இருக்கக்கூடிய நாளங்கள் தான் வந்து ரத்தத்தை கடத்துவோம். அடுத்து போன் மேரோட படத்தை தான் நான் இங்க போட்டிருக்கேன் பாருங்க. ஸோ இது வந்து போன். ஸோ இந்த பகுதி இருக்கு இல்லையா, இது வந்து போன். ஸோ உள்ள இருக்கு இல்லையா, இந்த இடம் தான் வந்து எலும்பு மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எலும்பு மஜ்ஜை வந்து ரத்தத்தை எல்லாம் கடத்தாது. ஸோ நம்மளுடைய விடை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஆர்ட்ரி. கொஸ்டின் நம்பர் 15, A is to E, then I is to what அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A என்பது E உடன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கு. ஸோ ஓகேவா, அப்போ I என்பது யாருடன் இருக்கும், ஸோ என்ன தொடர்பு இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது என்னன்னா, இப்போ ஏபிசிடி எடுத்து நீங்கள் அடிச்சு போட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக அதெல்லாம் வராது. ஸோ நீங்கள் ஜஸ்ட் நமக்கு தெரியும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸில் AEIOU இல்லையா. அப்போ ஏக்கு அப்புறம் என்ன வருது, இ வருது, அதான் இங்கே போட்டாங்க. அப்போ ஐக்கு அப்புறம் என்ன வரும், ஓ தான் வரும். ஸோ அப்போ இங்கே விட என்ன இருந்திருக்கணும், தேர்ட் ஆப்ஷன், ஓ. கொஸ்டின் நம்பர் 16, 2 is to 3, then 7 is to what. அதாவது 2 என்பது 3உடன் தொடர்புடையது எனில் 7 என்பது எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 கூட 1 ஆட் பண்ணா 3 கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 7 கூட 1 ஆட் பண்ணனா 8 கிடைச்சிருக்கணும். பட் இங்கே 8ங்கிறது ஆப்ஷன்ஸ்லேயே இல்லை. ஸோ அப்போ இந்த வழிமுறை தப்பு. ஸோ அப்போ இது வராது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒற்றைப்படை எண்ணிக்கையும் எடுக்க முடியாது, ஏன்னா இங்கே 2 இருக்குது, அடுத்து 3 இருக்கு. ஸோ 2ங்கிறது இரட்டைப்படை எண்ணிக்கையா இருக்கு, அது இரட்டை எண், அப்போ அதுவும் வராது. சரி, அதை தவிர நம்ம கிட்ட வேற என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெரியும் பிரைம் நம்பர்ஸ் என்னது, 2, 3, 5, 7, 11, 13 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. இதுல பாருங்க, ஸோ 2க்கு அப்புறம் 3 வருது, அப்படித்தானே. 5 அவங்க விட்டுட்டாங்க. அப்போ 7க்கு அப்புறம் வரக்கூடிய பிரைம் நம்பர் என்னவா இருக்க முடியும், 11. அதான் நம்மளுடைய ஆன்சர். ஸோ இதோட கொஸ்டின் நம்பர் 17, the missing letters in the sequence A-AB-BA-AB is A-AB-BA-AB என்ற தொடரில் விடுபட்ட எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகே, இதுல பார்த்தோன்னே எனக்கு ஏபிக்கு அப்புறம் பாருங்க ஏபி 2 டைம் வந்ததுனால ஏக்கு அப்புறம் பி நம்ம போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் பி போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப ஏபி மறுபடியும் இங்க ஏ போட்டேன்னா ஏபி, மறுபடியும் ஏக்கு அப்புறம் இங்க பி போட்டேன்னா ஏபி. ஸோ மொத்தமா ஏபி அப்படிங்கிற, அதாவது ஏபிங்கிற பேட்டர்ன்ல போகுது. அப்ப நம்மளுடைய விடை என்ன, இங்க இருக்கக்கூடிய BAB. இது எங்க இருக்கு, ஆப்ஷன் நம்பர் 2, BAB. டைரக்ஷன் கொஸ்டின் நம்பர் 18 and 19, வழிமுறை வினா எண் 18 மற்றும் 19. ஓகே, ஃபைண்ட் த ஐட்டம் which is not associated with others அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றில் வேறுபட்டதை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 18th கொஸ்டின், தர்மபுரி, கன்னியாகுமரி, ராம்நாத், கடலூர். தர்மபுரி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம், கடலூர் அப்படின்னு. இப்போ பாருங்க, உங்களுக்கு நான் இந்தியா மேப்பை காட்டியிருக்கேன். இந்தியா மேப்பில் பர்டிகுலர்லி நம்ம தர்மபுரி, கன்னியாகுமரி, ராம்நாத், கடலூர் அப்படிங்கிறதெல்லாம் எங்கே இருக்கு, நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு. ஓகே, இந்த தமிழ்நாட்டில் பாருங்க. ஸோ இந்த தர்மபுரிங்கிறது இங்கே இருக்கும்
தர்மபுரி வந்து இங்கே இருக்கும். ஓகே, அடுத்தது பாருங்க, கன்னியாகுமரிங்கிறது குமரிமுனை தெரியும். ஸோ இங்கே இட் வில் பி ஹியர். அண்ட் ராம்நாடு அப்படிங்கிறது ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் இங்கே இருக்குது. ஸோ அதுவும் இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, கடலூர் இருக்குது. கடலூரும் பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த மூணுமே இது இங்கே நான் நல்லா போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த, அதாவது கோஸ்டல் ஏரியாஸில் இருக்கக்கூடிய பகுதிகளாக இருக்குது. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த தர்மபுரி மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த 3ல இருந்துமே வந்து வித்தியாசமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 1 தர்மபுரி. கொஸ்டின் நம்பர் 19. 1ல் வந்து ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, 2ல் மைனஸ், 3ல் பார்த்தீங்கன்னா பெருக்கல் கொடுத்துருக்காங்க, 4ல் வந்து ஆஸ்ட்ரிஸ் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இதில் இந்த ப்ளஸ் மைனஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த 3 சிம்பிளும், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த 3 சிம்பிளும் நம்ம எதில் மேக்ஸில் நம்ம பண்ணக்கூடிய ஒரு பேசிக் சிம்பிள்ஸாக இருக்குது. பட் இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள். ஸோ அப்போ நம்மளுடைய விடை பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் ஆஸ்ட்ரிஸ். கொஸ்டின் நம்பர் 20. If rain is called water, water is called sea, sea is called cloud, then what do we drink when thirsty அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரெயின் என்பது வாட்டர் எனவும், வாட்டர் என்பது sea எனவும், sea என்பது cloud எனவும் அழைக்கப்பட்டால் தாகம் எடுக்கும்போது அருந்துவது. ஓகே, நமக்கு தெரியும். ஸோ முதல்ல அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வழிமுறைப்படி எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ரெயின். ஸோ ரெயின் வந்து எதுக்கு சமம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இஸ் கால்டு வாட்டர், வாட்டருக்கு ஈக்குவல் அப்படிங்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வாட்டர் எதை குறிக்குது அப்படிங்கிறாங்க, தட் இஸ் சீயை குறிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, சி எதை குறிக்குது அப்படிங்கிறாங்க, கிளவுடை குறிக்குது அப்படிங்கிறாங்க. ஓகே, கிளவுடு. அப்போ அவங்க கேட்குறாங்க, வாட் டு வி ட்ரிங்க் வென் தர்ஸ்டி, நம்ம தாகமாக இருக்கும்போது என்ன நம்ம அருந்துவோம், நிச்சயமாக தெரியும் நமக்கு வாட்டர் தான் நம்ம அருந்துவோம். அப்போ வாட்டருங்கிறது எதை குறிக்குது, சியை குறிக்குது. அப்போ நம்மளுடைய விடை ஆப்ஷன் 2 சி. கொஸ்டின் நம்பர் 21. If ABC is coded as 26, 25, 24 and XYZ is coded as 321, then PQR is coded as. ABC என்பது 26, 25, 24 எனவும், XYZ என்பது 3, 2, 1 எனவும் குறிப்பிடப்பட்டால் PQR என்பது. ஸோ நான் படிக்கும்போது என்ன படித்தேன், ஸோ 26, 25, 24 தான் படித்தேன் இல்லையா. ஏன்னா இங்கே பாருங்கள், XYZ அப்படிங்கிற 3க்குமே 3 நம்பர் தான் கொடுத்துருக்காங்க. பட் ஏபிசிக்கு மட்டும் எப்படி 6 நம்பர் வர முடியும், அதனால நான் அதை 2 பிரிச்சுக்கிட்டேன். ஓகே, அப்போ இங்கே பாருங்க, ஏ அப்படிங்கிறதுக்கு 26 வருது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இதை பார்த்தோன்னே நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா. நீங்கள் இங்கே ஜட்டை பாருங்க, ஜட்டுக்கு 1ன்னு அவங்க கோட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஜட்டுக்கு 1 அப்படிங்கும்போது ஆல்ஃபபெட்டில் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது இறங்கு வரிசையில் எழுதியிருந்தா ஜட்டுக்கு இங்கே பாருங்க 1 வந்திருக்கும் தானே. ஸோ அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக நம்ம போட்டுடலாம். ஓகே, இப்போ வாங்க ஏபிசிக்கு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க ஏபிசி. ஓகே, ஏபிசிக்கு என்ன சொல்கிறாங்க அவங்க, ஸோ 26 இங்கே பாருங்க, அதான் ஏக்கு வந்து 26. அப்போ இங்கே வந்து இதுக்கு பதிலாக 26 இருக்கும். பிக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்க, ஸோ 25. ஸோ 25. சிக்கு பதிலாக என்ன இருக்குது 24. பார்த்த மாத்திரத்துலேயே தெரியுது பாருங்க. ஓகே, சப்போ ஏபிசிக்கு இந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. அதே போல் அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க, XYZக்கு. ஓகே, இப்போ பாருங்க XYZ இந்த 3க்குமே எப்படி எடுத்திருக்காங்கன்னா 3, 2, 1. இசட்டுக்கு முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ Y பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஓகே, இருக்கா இங்கே. அடுத்தது எக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு. ஸோ அதுவும் போட்டாச்சு. இப்போ அவங்க கேட்குற கொஸ்டின் என்னது, PQRக்கு எப்படி போடுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. PQR. ஓகே, அப்போ பிக்கு நேரம் என்ன இருக்கு பாருங்க, ஆமாம் 11. ஸோ 11 இஸ் தர். ஸோ பிக்கு பதிலாக 11. அடுத்து கியூக்கு பதிலாக என்ன எழுதலாம் 10 அண்ட் ஆருக்கு பதிலாக என்ன எழுதலாம் 9. ஓகே, ஸோ கியூக்கு பதிலாக 10 அண்ட் ஆருக்கு பதிலாக 9. ஓகே, இந்த மாதிரி. ஸோ 11, 10, 9 தட் மீன்ஸ் 11109 எங்கே இருக்குது பாருங்கள், 3rd ஆப்ஷன். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 22. If cup of coffee means COC, coffee is tasty means CIT, then creamy tasty biscuit means. cup of coffee என்பது COC எனவும், coffee is tasty என்பது CIT எனவும் அர்த்தம் கொள்ளப்பட்டால் creamy tasty biscuit என்பது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது பாருங்கள், பார்த்த மாத்திரத்துல தெரியும். ஸோ கப் ஆஃப் காஃபியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பாருங்கள், இந்த சென்டென்ஸில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் பாருங்கள், COC அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்தது பாருங்கள், ஸோ காஃபி, ஸோ காஃபி இஸ் ஐ பாருங்கள். அடுத்து டேஸ்டி CIT, ஸோ CIT இங்கே வந்துருச்சா. அப்போ க்ரீமி டேஸ்டி பிஸ்கட்டுக்கு என்ன வந்திருக்கணும், ஸோ CTB. ஓகே, தட் இஸ்
சிடிபி. ஸோ இதை போல எழுத்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் சிடிபி தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 23 பாருங்க. AB is equal to 0, BC equal to 2, CD is equal to 6, then ABC is what? AB என்பது 0க்கு சமம், BC என்பது 2க்கு சமம், CD என்பது 6க்கு சமம் எனில் ABC எதற்கு சமம்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்க AB இருக்கு, அது எப்போ 0வா நம்பர்ஸா மாறும், அப்போ ABக்கு நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க தானே. ஓகே, இப்போ நம்ம எதை மல்டிபிள் பண்ணால் 0 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ 0 கூட எனி நம்பரை மல்டிபிள் பண்ணால் 0 கிடைக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏபிசிடி இருக்கு இல்லையா, ஏபிசிடியில் ஏக்கு வந்து 0 எடுத்துக்கிறேன், பிக்கு 1, சிக்கு 2, டிக்கு 3, இக்கு இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் 4, இந்த மாதிரி நான் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாருங்க ஏபி அப்படிங்கிறது 0வா மாறி இருக்கு. அப்போ 0 பிக்கு பதிலாக 1 கொடுத்துருந்தா ரெண்டையும் பெருக்குங்க, அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 0 கிடைச்சிருக்கும். அடுத்து பிசி பாருங்க, பிக்கு பதிலாக 1, சிக்கு பதிலாக 2, ரெண்டையும் பெருக்குங்க 2. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க சிக்கு பதிலாக 2, டிக்கு பதிலாக 3. ஸோ 2யும் 3யும் பெருக்குங்க 6 கிடைச்சிருக்கும். இப்போ கொஷின் என்ன, ஏபிசி என்னன்னு தானே கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ ஏக்கு பதிலாக என்ன தெரியும் 0, பிக்கு பதிலாக என்னன்னு தெரியும் 1, சிக்கு பதிலாக என்னன்னு தெரியும் 2. ஸோ இப்போ இதை 3யும் பெருக்குங்க, 3யும் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்குது, 0 இன்ட்டு என்ன நம்பர் 0. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு தேர்ட் ஆப்ஷன் 0. 24. The logical right sequence of the 4 words given below. ஓகே, கீழே கொடுக்கப்பட்டுள்ள 4 வார்த்தைகளின் முறையான வரிசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. லேர்ன் எக்ஸாம் ரிசல்ட் புக்கு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட ஃபர்ஸ்ட் புக்கு இருந்துச்சுன்னா தான் நம்ம என்ன பண்ண முடியும், லேர்ன் பண்ண முடியும், கற்றுக்க முடியும். புத்தகம் இருந்தால் தான் கற்றுக்க முடியும், கற்றுக்கிட்டானா நமக்கு எக்ஸாம் எழுத முடியும், எக்ஸாம் எழுதுனா அதுக்கு நமக்கு ரிசல்ட் வரும். ஸோ இதுதான் வந்து திஸ் இஸ் அவர் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரியான அமைப்பு எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ புக், லேர்ன், எக்ஸாம், ரிசல்ட். ஆப்ஷன் நம்பர் 2 புக், லேர்ன், எக்ஸாம், ரிசல்ட் தான் நம்மளுடைய விடை. கொஸ்டின் நம்பர் 25. The right alphabetical order of the 4 given words. கொடுக்கப்பட்ட 4 வார்த்தைகளின் ஆங்கில அகராதி வரிசை. கார்பரேஷன், காலர், காயின், காலம். நாலுமே பாருங்க சிஓ சிஓ சிஓன்னு தான் ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நான் ஜென்ரலாக சிஓ 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 சிஓன்னு எழுதிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க ஆர் இருக்கா. ஸோ ஆர் ஃபர்ஸ்ட் வருமா இல்லை எல் ஃபர்ஸ்ட் வருமா, நிச்சயமாக எல். ஓகே, அடுத்தது பாருங்க ஐ ஃபர்ஸ்ட் வருமா எல் வருமா, ஐ தான் வரும். ஸோ அப்போ ஐ என் காயின் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க எல்லே இங்கே இன்னொன்று இருக்கு. அப்போ எல்லுக்கு அப்புறம் ஸோ அப்போ இங்கே 2 எல் இருக்கனால 2 எல்ல போட்டுக்கிட்டேன். இந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஓகே பாருங்க, இங்கே எல்லுக்கு அப்புறம் மறுபடியும் இன்னொரு எல் இருக்கு, இங்கே எல்லுக்கு அப்புறம் யூ இருக்கு. ஸோ அப்போ எல்லுக்கு அப்புறம் எல் தான் ஃபர்ஸ்ட் வரும். ஸோ எல்ஏஆர் காலர். அடுத்தது இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து காலம்னு யூஎம்என், இந்த வேலையும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் தான் கார்பரேஷன் அப்படின்னு முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ஆர்டர்ல எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ காயின், காலர், காலம், கார்பரேஷன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 4 தான் நம்மளுடைய ஆன்சர். Question number 26. Choose one word that cannot be formed from the letters of the word objection. Objection என்ற வார்த்தையில் உள்ள எழுத்துக்கள் மூலம் உருவாக்க இயலாத வார்த்தை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அப்ஜெக்ஷனை வச்சு அந்த வேர்டை நீங்க உருவாக்கிக்க கூடாது. ஓகே, இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் அப்ஜெக்ட்னு பாருங்க இங்க இருந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ அப்ப நிச்சயமா இது வந்து உருவாயிடுச்சு. அப்ப இது அல்ல, ஆன்சர் இது இல்லை. காஷன்ல பாருங்க சி இருக்கா. ஸோ இங்கேயும் சி இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஏ இல்லை. அப்போ ஏ இல்லை அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆச்சு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய யூவும் கூட தான் இங்கே இல்லை. அப்புறம் ஷர்ன் இருக்கு, இங்கேயும் ஷர்ன் இருக்கு. அப்போ இதுதான் நிச்சயமா இதுல இருந்து இது உருவாயிருக்காது. ஸோ அப்போ உருவாக்க இயலாத வார்த்தை, தட் இஸ் கேன் நாட் பி ஃபார்ம்டு அப்படின்னு தான் கேட்குறாங்க. நாட் பி ஃபார்ம்டுன்னு தான் கேட்குறாங்க. அநேகமாக இதுதான் இருக்கும். சரி, மீதி ரெண்டுமே செக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க என்ன அடுத்தது இருக்குது. ஸோ தட் இஸ் நெட் இருக்கு. ஓகே, ஸோ நெட் இருக்குதான்னு பாருங்க. என் இங்கே இருக்கு, இ இருக்கு, டி இருக்கு. அப்போ இதுல இருந்து உருவாயிருச்சு. அப்போ இதுவும் இல்லை. ஜே பாருங்க இங்க இருக்கு. அடுத்து இ இருக்கா, டி இருக்கா. அப்ப இதுவும் வந்து உருவாக்க இயலும். அப்ப உருவாக்க இயலாத ஒரே வார்த்தை என்னன்னா ஆப்ஷன் நம்பர் 2 காஷன். Question number 27. Identify the meaningful word in the following shuffled word NESCOD. NESCOD என்ற மாற்றியமைக்கப்பட்ட எழுத்துக்கள் மூலம் உருவாக்கப்படும் அர்த்தமுள்ள வார்த்தை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க செகண்ட். ஓகே, செகண்ட்ல பாருங்க எஸ் இருக்கா, இருக்கு. இ இருக்கா, இருக்கு. சி அதுவும் இங்க இருக்கு பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஓ இருக்கா, ஓவும் இருக்கு.
N இருக்கு, D இருக்கு. அப்போ இந்த எல்லாமே அப்படியே வருது. ஸோ செகண்டுங்கிற வார்த்தை நம்ம உருவாக்கிட்டோம். அடுத்து நோட் பாருங்க, NOT இல்லை பாருங்க. ஸோ டீங்கிற லெட்டர் வந்து அங்கே இல்லை, அப்போ இது வராது. நெக்ஸ்ட் நாய்ஸில் பாருங்க ஐ வந்திருக்கா, அப்போ நிச்சயமா அதுலேயும் இல்லை, அப்போ இந்த ஆப்ஷனும் கிடையாது. அடுத்து ஸ்கோர் SCO ஆர் வந்திருக்கு பாருங்க எக்ஸ்ட்ரா. ஸோ இப்போ ஆர் இங்கே இல்லை, அப்போ அதுவும் இல்லை. ஸோ நம்மளுடைய ஒரே ஆன்சர் என்னது, செகண்டை மட்டும்தான் நம்ம இதுல இருந்து மீனிங்ஃபுல் வேர்டு உருவாக்க முடியும். ஸோ ஆப்ஷன் நம்பர் 1 இஸ் அவர் ஆன்சர். Question number 28. The fourth letter to the right of fifth letter from the starting in English alphabets is. ஆங்கில எழுத்து வரிசையில் 5வது எழுத்திலிருந்து வலது பக்கம் உள்ள 4வது எழுத்து அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால நான் ஏபிசிடி எழுதிக்கிட்டேன், ஆல்பபெட்ஸை வந்து வரிசைப்படி எழுதிக்கிட்டேன். ஓகே, ஏன்னா ஸ்டார்டிங்னு கொடுத்துருக்காங்க, ஃப்ரம் த ஸ்டார்டிங்னு கொடுத்துருக்கனால நான் என்ன பண்ணிட்டேன், ஸோ ஸ்டார்டிங்லேருந்து வேணும் இல்லையா, அதனால் ஸ்டார்டிங்கில் ஏபிசிடின்னு எழுதிட்டேன். ரைட், இப்போ அவங்க என்ன கேட்டிருக்காங்க, ஸோ வலது பக்கம் போகணும், அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிறது 5வது எழுத்திலிருந்து அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ இங்கே வலது பக்கம் 5வது எழுத்திலிருந்து அப்படிங்கிறனால ஃபர்ஸ்ட் நான் வந்து பக்கம் கொடுத்துருக்கணும். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு அப்படின்னு எடுத்துக்கிறேன், இங்கே இது வந்து லெஃப்ட் சைடு அப்படின்னு எடுத்திருக்கேன். தட் இஸ் இது இடது பக்கம், இது பார்த்தீங்கன்னா வலது பக்கம். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் பாருங்க 5வது எழுத்திலிருந்து அப்படிங்கிறாங்க. ஸோ ஃப்ரம் வேர், 5th letter. ஓகே, 5th letter from the starting in the alphabets அப்படிங்கிறாங்க. ஆல்பபெட்ஸோட ஸ்டார்டிங் என்ன, ஏபிசிடி. ஓகே, ஏபிசிடியில் 5வது எழுத்து என்னவாக இருக்குன்னு பாருங்க. ஸோ ஏபிசிடி, இது ஒவ்வொன்றுக்குமே நான் நம்பர்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ நம்பர்ஸ் கொடுத்த பாருங்க 3, 4, 5th letter வந்து நமக்கு என்னது, ஈன்னு கிடைக்குது. ஓகே, அப்போ ஈலிருந்து ஸோ the 4th letter to the right of 5th letter. ஸோ 4th letter to the right. ரைட் அப்படின்னா இப்படி போகுது இல்லையா, வலது பக்கம் நான் கொடுத்துருக்கனால வலது பக்கம் போகுது. வலது பக்கம் போகும்போது 4வது எழுத்து. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இது 1வது எழுத்து, இது 2வது எழுத்து, இது 3வது எழுத்து, இது 4வது எழுத்து. ஸோ அப்போ நம்மளுடைய விட என்ன இருக்கணும், ஐ. ஸோ ஆப்ஷன் 1 ஐ தான் நம்மளுடைய ஆன்சர். 29th question. The number of sevens preceded by 9 and also followed by 6 in the series 896, 797, 56976 is அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு சீரீஸை கொடுத்துட்டாங்க, அதாவது தொடர். அந்த தொடர் என்ற எண் தொடரில் 9ஐ தொடர்ந்து மற்றும் 6ஐ பின்னதாகவும் கொண்ட 7களின் எண்ணிக்கை. ஸோ அப்போ அவங்க எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 7லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஸோ 7 வச்சுக்குவோம். ஸோ ஓகே, 7 வந்து நம்ம எழுதிக்குவோம். ஓகே, எதை தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறாங்கன்னா, ஸோ 9ஐ தொடர்ந்து. ஸோ ப்ரிசீடட் பை அப்படின்ட்டு 9 கொடுத்துருக்காங்க. ஸோ 9 ஃபர்ஸ்ட்ல இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, ஃபாலோடு பை 6, அதாவது 6ஐ பின்னதாகவும். ஸோ 6ஐ வந்து என்னவா கொடுத்துருக்கோம்னா பின்னதாக கொண்டாந்துருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 976 இந்த மாதிரி 976ன்னு வருது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கறது தான் நம்ம இப்போ பண்ணோம். ஓகே பாருங்க, இங்கே 976 இருக்கா, இல்லை. ஸோ இந்த இடமும் இல்லை. இங்கே பாருங்க 6, 7, 9, 97 இருக்கு, பட் 5 வந்துருச்சு. இப்போ இங்கேயும் இல்லை, இங்கே 6. ஓகே, இங்கே பாருங்க 976. ஓகே, அப்போ ஒரே ஒரு 976 தான் வந்திருக்கு. நம்மளுடைய விடை 3rd ஆப்ஷன் 1 அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்சராக இருக்கு. நம்பர் 30. Which of the following is the greatest number? கீழ்காண் எண்களில் பெரியது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்க, இது என்ன தருது, ஸோ 3 × 3 9. ஸோ இது வந்து 9. 9 × 3 என்ன தெரியும், ஸோ 27. அப்போ 27 அடுக்கில் 2. ஸோ 27 ஸ்கொயர் அப்படின்னு தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் இது பாருங்க, 3 + 3 + 3 ஹோல் ஸ்கொயர். அதாவது 3 கூட்டுங்க, அதுக்கப்புறம் 3ஆல் கூட்டுங்க. தட் இஸ் என்ன கிடைக்கும் நமக்கு, 9. ஸோ 9 ஸ்கொயர். ஸோ 9 ஸ்கொயர்டை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாமே ஸ்கொயரில் மாற்றிட்டு யார் பெருசுன்னு பார்த்துடலாம் விடுங்க. ஓகே, இப்போ இங்கே பாருங்க, இங்கே 3க்கு அப்படியே 3ஏ எழுதிக்கோங்க. ஓகே, இங்கே 3 ஸ்கொயருக்கு 9 ப்ளஸ் இங்கே 3 ஸ்கொயருக்கு பதிலாக 9, அதுக்கு மேலே ஸ்கொயர் இருக்கனால ஸோ 9 ஸ்கொயர் போடுறேன். ஓகே, இது இவ்வளோ பெரிய நம்பராக இருக்கனால நம்ம சிம்பிளிஃபை பண்ணி தான் ஆகணும். ஸோ 3 + 9 + 81. ஸோ இது எதுக்கு விடைக்கு சமமாக இருக்குது, தட் இஸ் ஸோ 93க்கு சமமாக இருக்குது. இப்போ இது அப்படியே நம்மளுக்கு டேரெக்டாக ஆன்சர் கிடச்சிட்டு அப்படியே வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இங்கே வாங்க. ஸோ இங்கே பாருங்கள், 3 + 3 6. 6 ஸ்கொயர். ஓகே, இப்போ இது என்னது, 6 × 6. அப்போ 6 ஸ்கொயர்னா 6 × 6ன்னு தெரியும், the whole square 36 ஸ்கொயர். ஓகே, இந்த ஸ்கொயரிங் மட்டும் வச்சுக்கோங்க, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா it will take a long time. அப்போ உங்களால் ஆன்சரை டக்குன்னு கொண்டு வர முடியாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க, ஸோ இங்கே போட்டு கட்டுற பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, 27 அடுக்கு 2, இங்கே 9 அடுக்கு 2,
இப்போ இங்கே பாருங்க 9 ஸ்கொயர் கூட 81 வந்துருச்சு. ஸோ இதை விட இது பெருசாக இருக்கும். ஓகே, பட் 27 ஸ்கொயர் வந்து நமக்கு தெரியும் பெருசு தான், ரொம்ப பெரிய வேல்யூ தான். அதே போல் 27 ஸ்கொயரை விட 36 ஸ்கொயருங்கிறது இன்னும் பெரிய வேல்யூ. ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்னது பாருங்க, 3 + 3 the whole squared of square. ஸோ ஆப்ஷன் 4 தான் நம்மளுடைய விடை. That's all. Like, share and subscribe Shifa Diaries.